ஜேபிஜே தமிழ் காட்டு நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கோவமாக இருக்கிறீங்கன்னு தெரியுது. பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டோரிங்க. இதில் வில்லியில் அப்பப்போ வந்துட்டு போனோம். அப்போ தானே நல்லாயிருக்கும். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஜாலியாக தான் இருப்போம். அதுக்குன்னே சண்டை பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்கள். வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று சூனியம் வைக்க தானே செய்யும். அதெல்லாத்தையும் நம்ம கழிச்சு விட்டு போயினே இருக்கணும். அதுதான் லைஃப். சரியா? எல்லோரும் ஜாலியாகவே கதையை பாருங்கள். டென்ஷனில் ஆவாதீங்கப்பா. ஆமாங்க, உசிரே போகுது அடிக்கிற வெயிலினிலேங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொன்னதுலேருந்து நிறைய பேர் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை பார்க்கும்போதே ஒரு பூஸ்ட் கிடைக்குதுங்க. இன்னும் கதையை அப்படியே வெறித்தனமாக எடுத்துகிட்டு போகணுன்னு தோணுதுங்க. இன்னும் போக போக நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெட்டிங் வேறு வரப்போகுது. சடங்கு சம்பிரதாயம்னு அமர்க்கலைப்படுத்திடுவோம். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடி சத்யா, நீ என்னடி தூக்கி எழுந்து வந்ததாட்டு நின்றுக்கிட்டு இருக்க? ஏதாவது பேச வாய் திறந்து. சரிங்க அத்தை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சம்மர் ஹாலிடேஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். அப்படியே எங்கள் வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பாய். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சௌமியா, மணிக்கிட்ட இருந்து இன்னும் ஃபோனே வரல. ஆனால் அதுக்குள்ளே நீ இவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டியடி. ஒரு வேளை விஷயம் உனக்கு சாதகமாக இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அதுவும் இல்லாமல் அந்த மணி ஒரு ஃப்ராடு வேறு. எப்போ யார் பக்கம் இருக்குன்னே சொல்ல முடியாது. அது உங்களை கவுத்தாலும் கவுத்து விட்ருங்க்கா. ரிலாக்ஸ் காய்ஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பாருங்கள், ஃபோன் பண்ணி சந்தோஷக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நின்று போச்சுன்னு என்கிட்ட சொல்ல தான் போகிறா. இந்த பார்ட்டியும் சூப்பராக நடக்க தான் போகுது. இருந்தாலும் கான்ஃபிடென்ட் அதிகம்க்கா உங்களுக்கு. தீபக்கே, கான்ஃபிடென்ட்டாக எனக்கு அதிகம்னு சொல்கிறத விட அந்த மணிக்கு எம்எல்ஏ பயம் அதிகம்னு வேணா சொல்லு. அந்த பயம் கண்டிப்பாக வேலை செய்யும். அவளுக்கு அவள் கல்யாணம் தான் முக்கியம். அதனால் நந்தினி கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசித்து பார்க்காம நிறுத்துவா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன் வருதா இல்லையான்னு. சரிங்கக்கா, விஷயம் உங்களுக்கு சாதகமாக வருதோ இல்லையோ, எங்களுக்கு பார்ட்டியில் நல்லா சரக்கு கிடைக்கும். அப்படிதானக்கா? கிடைக்கும். அக்கா சௌமியாக்கா, என்ன விக்கி? இல்லை ரொம்ப வில்லத்தனை பண்ணுறீங்களோன்னு தோணுதுக்கா. ரொம்பவா? டேய், நான் இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கலடா எதையும். அட ஏன்க்கா நீங்கள் வேற சந்தோஷம் மேலே அவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரையே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே ஒரு வில்லத்தனை இருக்குமா என்ன? அதானே? டேய், இந்த சௌமியாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அதுக்கான ட்ரெய்லர் தான்டா இதெல்லாம். இன்னும் பாரு, சந்தோஷ கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறேன்னு நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. அது சரி, சந்தோஷ கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவில் வேற இருக்கீங்களா? போச்சு போங்க. அவன் உங்களை திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல. அப்புறம் எப்படிக்கா கல்யாணம்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவன் பண்ணிப்பான்டா. எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. ஃபோன் வருது, ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ சௌமியா. சொல்லுங்க மணிமேகலை, உங்க காலுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி. என்ன சரி? விஷயம் என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் எல்லாரையும் கூப்பிட்டு போனேன். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? பண்ணியா இல்லையா நான் சொன்னத? நான் பண்ணல சௌமியா. என்ன சொன்ன? பண்ணலையா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் சொன்ன விஷயத்த பண்ணாம இருப்ப? இருடி மாப்பிள்ள, இப்பவே உன் கல்யாணத்தை நிறுத்துறேன். இரு, இப்பவே உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் என் போன்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் அனுப்புறேன். சௌமியா, அவசரப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன தெரியும் நான் பொறுமையா கேட்கணும்? உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே டைம் கொடுத்துருந்தேன். நீ என்னடானா நான் சொன்ன வேலையை செய்யறதை விட்டுட்டு ஆவணான்னு ஈத்துக்கிட்டு இருக்க. இரு சௌமியா, நீ பட்னு பேசிக்கிட்டே இருக்காத. நீ சொன்ன மாதிரி நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நின்றுச்சு. என்ன சமாளிக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? பாரு, எனக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. உண்மையிலே கல்யாணம் நின்றுச்சு. அது எப்படி? நீ ஒண்ணுமே பண்ணலையா, ஆனா கல்யாணம் நின்றுச்சான்? நான் யார் ஏமாத்த பாக்குற? நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தலாம் இல்ல. கல்யாணம் நின்றுச்சு, ஆனா நான் ஒன்னும் பண்ணல. நந்தினியே கல்யாணத்தை நிறுத்திட்டேன். பாரு, இது புது ட்விஸ்டா இருக்கே. எப்படி அவ கல்யாணத்தை நிறுத்தினா? நீ அந்த குறி சொல்ற பொம்பளைய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி எங்க அம்மா கிட்ட இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்ல வச்சல்ல, அதெல்லாம் நந்தினிக்கு தெரிஞ்சு போய் அவளே கல்யாணத்தை நிறுத்திட்டா. கல்யாணம் ஆனா அண்ணனுக்கு எதனா ஆயிரப்போகுதுங்கிற பயத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டா. நான் உங்க வீட்டு பெரியவங்களுக்கு தான் வள விரிச்சேன். ஆனா அதுல இப்ப நந்தினியே மாட்டிக்கிட்டு அவளே கல்யாணத்தை நிறுத்திட்டா. சூப்பர் போ. எனிஹவ், தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை. ஆக்சுவலாக உனக்கு தேங்க்யூவே சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் தேங்க்யூ. அதான் நீ நினச்சபடி கல்யாணம் நின்றுச்சுல்ல, இதோட எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையை வச்சுக்காதானே. நான் வைக்கிறேன் ஃபோனை.
நாத்தனாரே, அப்படியெல்லாம் ஃபோனை வச்சிடாதம்மா. உன் கடமை இன்னும் முடியல. எங்க பாரு சௌமியா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன இந்த நாத்தனாருன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஒழுங்கா மரியாதையை பேசு சரியா? நான் உனக்கு அண்ணியாக போறேன்டி. ஒழுங்கா வாயை அடக்கி பேசு என்கிட்ட, புரியுதா? கடவுளே. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் அண்ணி அப்படின்னு கேளு. பாரு சௌமியா, டூ மச்சா போறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி விடு, உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன அண்ணின்னு கூப்பிட்டுக்கோ. அது வரையும் வாங்க சௌமியா போங்க சௌமியா மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே சரி. ஓகே, உன்னோட அடுத்த டாஸ்க் என்னன்னு நான் சொல்கிறேன், அதை செய்ய. என்ன செய்யணும்? இப்படி தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும் சரியா? இப்போ உன்னோட அடுத்த டாஸ்க் என்னங்கிறத ரொம்ப நல்லா காதை கொடுத்து கேட்டுக்க. இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக உங்கள் வீட்டு பெரியவங்க ஒரே மேடையில் 2 கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்போ பாரு, உன் கல்யாணம் மட்டும்தான் நடக்கும். நந்தினி கல்யாணம் நின்று போச்சு இல்லையா? அதனால உங்கள் வீட்டு பெரியவங்களோட ஆசையை நம்ம சேர்ந்து நிறைவேற்றி வைக்கலாம் சரியா? ஆசையை நிறைவேற்றணுமா? இல்லை, எனக்கு புரியல. ரொம்ப சிம்பிள் மணி. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடக்கணும். என்ன குழப்பறீங்க? அதான் நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நின்று போச்சுல்ல, அப்புறம் எப்படி? நந்தினியை எதுக்குமா இழுக்கிற? அவெல்லாம் முடிஞ்சு போன சாப்டர் சரியா? நான் என்னை பற்றி பேசுகிறேன். எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அன்னைக்கு. அதையும் நீ தான் நடத்தி வைக்கிற. என்னது? என்ன மணி ஷாக்கிங்காக இருக்கா? நான் சொன்னது புரியலையா? உங்கள் வீட்டு பெரியவங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடக்கட்டும் மணி. ஒரு ஜோடி நீயும் மனோஜும், இன்னொரு ஜோடி நானும் அண்ணனும். எப்படி சூப்பராக இருக்கும்ல? இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? யாருன்னா எப்படி உங்களை கல்யாணம் பண்ணுவார்? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது மணி. நீ தான் எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சந்தோஷை கன்வின்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். சௌமியா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் என்னால் முடியாது. அது எப்படிங்க விருப்பமே இல்லாமல் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எங்கள் அண்ணனுக்குலாம் உங்களை பிடிக்காது, நீங்கள் என்னாலலாம் இது செய்ய முடியாது அப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகாத மணி. உன் அண்ணனுக்கு என் மேலே விருப்பமே இல்லைனாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை பண்ணி வை. அதுக்கப்புறம் விருப்பம் தன்னால வந்துடும். என்ன சௌமியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, அண்ணன் முதல்ல ஒத்துக்கணும்ல. அவனே நந்தினி வேணான்னு சொல்லிட்டான்ட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கிறான். என்னாலலாம் என் அண்ணனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோனை வைங்க. அவசரப்பட்டு இப்படியெல்லாம் பேசாதம்மா, அப்புறம் வீடியோஸ் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அப்புறம் உன் மனோஜ் உனக்கு பாய் பாய் சொல்லிடுவான். சௌமியா, இதே சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்லதில்லை சொல்லிட்டேன். அதெல்லாம் நல்லதா கேட்டதாங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ நீ உங்கள் அண்ணன் கிட்ட போய் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கனா அவள் உனக்காக என்ன வேணாலும் செய்வா. ஏற்கனவே உன்னை அடையணுங்கிறதுக்காகவே ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் கூட பார்த்துருக்கா. ஆனால் நந்தினியை பார்த்தல்ல, உனக்காக அவள் ஒன்றுமே பண்ணதில்லை. ஒரு ராசி பலனை நம்பி உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, உன்னை வேணான்னு உதறி போயிட்டா. அப்படி இப்படி நீ இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு சொல்லி நீ என்ன பண்ணுறன்னா உங்கள் அண்ணனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுற. இதுதான் உன்னோட டாஸ்க்கு. இது நீ செஞ்சு தான் ஆகணும். இங்கே பாருங்கள் சௌமியா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இன்னும் 5 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. அதுவும் இல்லாமல் இந்த அண்ணன் வேறு ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. ரூமுக்குள்ளேருந்து வெளியவே வரல, சாப்பிடவும் இல்லை, அட்டு பேசவும் இல்லை. இந்த நேரத்தில் போய் உங்களை பற்றி எப்படி பேசுறது? நான் அவர் எரிச்சல் தான் ஆவார். என் கல்யாணம் முடிச்சிடட்டும். நான் அடுத்த 1 மாதத்துலேயே உங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஸ்மார்ட்டாக பேசுகிறதா நினைப்போ? ஏன் மணி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ பாட்டுன்னு போயிடுவேன். நான் பேசுகிறதெல்லாம் அப்போ நீ கேட்பியா என்ன? உன்னை பற்றி நான் யார்கிட்ட சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் நீ கவலை கூட பட மாட்டேன், அப்படித்தானே? அது எப்படி சௌமியா பிரச்சனை வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் கல்யாணத்தை நிறுத்துவார். கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா என்னை வேண்டான்னு டிவோர்ஸே பண்ணிடுவார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது சௌமியா. நான் சின்னதாக எதனா பண்ணால் கூட அவர் ரொம்ப கோவப்படுவார். நான் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எனக்கு எப்போ இருந்தாலும் பிரச்சனை தான். அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க. எனக்கு டைம் கொடுங்க. 1 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நம்பலாமா? உன்னை தாராளமாக நம்புங்க சௌமியா. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்புங்க. என்ன உங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உன் பேச்சிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்கிட்ட இருக்க வீடியோஸில் நம்பிக்கை இருக்குது. உனக்கு கல்யாணம் ஆனாலும் சிக்கல் இருக்குன்னு நீயே உன் வாயால் சொல்லிட்ட. அது போதும் எனக்கு. நீ மட்டும் என்னை ஏமாத்தலான்னு நினச்ச அந்த வீடியோஸ் எல்லாம் உன் மனோஜுக்கு போகும். நடக்காதுடி, நடக்காது, நடக்கவே நடக்காதுடி. ஒடிக்கும் மவளை, என்னை நம்பிட்டல பாருடி. உனக்கு எப்படி ஆப்படிக்கிறேன்னு மட்டும் பாரு மவளை. இருடி, என் கல்யாணம் முட்டிட்டோம். மறுநாளே நந்தினிக்கு அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன். நான் யாருன்னு தெரிஞ்சப்படி நீ அன்னைக்கு பாருடி பாரு. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டி நான் இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பாருடி, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் முட்டிட்டோம். அப்போ நான் யாருன்னு ஆட்டம் காட்டுறேன்டி உனக்கு. இருடி, உண்மை
உண்மையான மணிமேகலை யாருன்னு நீ அன்னைக்கு தெரிஞ்சுப்ப. என்னை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டடி சௌமியா. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் உனக்கு ஆப்படிக்காம விட மாட்டேன்டி. பாரு. மாஸ்டர் பிளான் தான் போட்டு வச்சிருக்கீங்க சௌமியாக்கா, வேற லெவல் போங்க. இதை வச்சு தான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னீங்களாக்கா நீங்க? ஆமாடா, பின்ன வேற எப்படி என்னால் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க? என்கிட்ட இருக்க ஒரே துருப்பிச்சிட்டு அந்த மணிமேகலை தான். அவளை வச்சு தான் எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும். ஏ சௌமியா, ஆனால் அந்த மணிமேகலையை நம்ப முடியுமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் உன்னை ஏமாத்திட்டானா, உனக்கு சந்தோஷக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டானா என்ன பண்ணுவேன்? அப்படி நடந்துச்சுன்னா நான் அவளை வாழ விட மாட்டேன்டி. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் மனோஜுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு. அப்புறம் மனோஜ் அதெல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்டவளையா கல்யாணம் பண்ணியிருக்கோம், இவ எதுக்குன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான் மணிமேகலை வாழ்க்கை. சௌமியா வாழ்க்கை வீணாச்சுன்னா மணிமேகலை வாழ்க்கையும் வீணாகும், நந்தினி வாழ்க்கையும் வீணாகும், எல்லார் வாழ்க்கையும் வீணாகும்டி. நந்தினி வாழ்க்கை தான் ஆல்ரெடி வீணாயிடுச்சேக்கா. எனக்கு இப்போ அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. டேய், இப்போ கூட உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குடா. நந்தினி கிட்ட ட்ரை பண்ணு. ஐயோ எதுக்கு? அவ பொம்பளை ரவுடிக்கா, அவகிட்டலாம் என்னால் போய் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. விட்டுருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவள் சாப்டரு க்ளோஸ், அவ்வளோதான். சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டீங்க. இப்போ குடிக்கலாமா? தாராளமா. சியர்ஸ் கைஸ், சியர்ஸ். சியர்ஸ்க்கா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான். அன்னைக்கு மிஸ் ஆன பார்ட்டியை இன்னைக்கு பண்ணுறோம். கூடிய சீக்கிரமே எனக்கும் சந்தோஷக்கும் கல்யாணமும் நடக்கும். முன்னாடி உட்காந்துன்னு இருக்கிற, எழுந்து வா கிளம்பலாம். மற்றவங்களாம் ரெடி ஆயிட்டாங்களா? வெளியே போனால் தானே தெரியும், போய் பார்க்கலாம் வா. ராகுல், நான் நந்தினி கிட்ட பேசலாம் வாடா. இந்த வெறுப்பேத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதனா? டேய், நான் என்னடா சொல்லிட்டேன் இப்போ? நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? நந்தினி கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்காதுன்னு தானே சொன்னேன். இப்போ என்னைய கூப்பிடுற நீ அவகிட்ட பேசலான்னு? நேற்று ஏதோ கோவத்தில் அப்படி சொன்னேன்னு நினச்சேன்டா. இங்கே பாரு ராகுல், உனக்கு என்ன கோவமாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஓரமாக வெய்யு. அவள் நம்ம ஃப்ரெண்டுடா. அவள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம தான்டா அவளுக்கு துணையாக இருக்கணும். ஒரு காயத்ரி, காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். ஏன்டா இப்படி பேசுகிற? நம்ம அவளுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா வேறு யார் இருப்பா? என்னத்துக்கடி இப்போ நம்ம போய் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்? அவள் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கிறா, அதுக்கு போய் சப்போர்ட்டா நிற்கணுமா? எதனால அவள் அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை இப்படி விடுறது நல்லா இருக்காது. நம்ம பேசலைன்னா அவள் என்ன ஆவாடா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னாலலாம் எதையும் யோசிக்க முடியாது, அது எக்கன்னா கேட்டு போட்டோம். டேய், ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ராகுல், நான் சொல்கிறத கேள. தள்ளிப்படி, எனக்கு ஒரே வெறுப்பா இருக்குது. இங்கே பாரு, என்கிட்டலாம் மூஞ்ச காட்டாத. பின்ன நீ சும்மா சொன்னதே சொல்லிட்டு கிடக்குற. நான் தான் அவகிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு வேணும்னா நீ போய் பேசிக்கோ. டேய், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அவகிட்ட பேச தான் போகிறேன். ஆனால் நீயும் என் கூட வா, நீயும் அவகிட்ட பேசுடா. நீ அவகிட்ட பேசாமல் இருந்தனா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஒடி இவளை எதனா சொல்ற போறான் உன்னை. நேத்தெல்லாம் அவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருந்தேன்டி. கல்யாணத்தை நிறுத்தி தப்பு பண்றடி, வேணாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதே, நீ கல்யாணத்தை பண்ணிக்கடி, எதுனாலும் அப்புறமா பார்த்துக்கலாண்டி, அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்டின்னுலாம் அவ்வளோ நேரம் சொல்லிக்கின்னு இருந்தேன். கேட்கவே இல்லையே இந்த சனியா. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். இதோட உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லடின்ட்டு வந்துட்டேன் நான். இதுக்கப்புறமா என்னால் போயிட்டு வெக்கமே இல்லாமலாம் அதுக்கிட்ட பேச முடியாது. இங்கே பாரு, உனக்கு வேணும்னா நீ பேசிக்கோ, என்னாலலாம் பேச முடியாது. அவள் கல்யாணத்தை நிறுத்தினது தப்பாகவே இருந்தாலும் அவள் சைட்லேருந்து யோசித்து பார்க்கும்போது அது நியாயமாக தான்டா இருக்குது. தப்பாகவே தெரியல இன்னும் கேட்டால். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அந்த முடிவை தான் எடுப்பாங்க. ஏன் நானாக இருந்தாலுமே அப்படி தான்டா முடிவு எடுப்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு எதனா ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னா என்ன? பண்ணணும்டி, கல்யாணத்தை பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆபத்து வருதுங்கிறத பார்க்கணும். சரியா? அப்படியே அதனால் வந்துச்சுனால நின்று சமாளிக்கணும். அதுதான் ஒரு நல்ல பொண்டாட்டி அழகு. அவன் நடனா என் அண்ணனியை வானான்ட்டு போயிட்டா. லூசு மாதிரி பேசாதானே. அவள் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. 2 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு சொன்னான். அவள் சொல்லுவா 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலான்னு. என் அண்ணா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா? அடியே 26 வயசு ஆக போதிரி அவருக்கு. அடுத்த இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா 28 அதெல்லாம் என் அண்ணன் வெயிட் பண்ண முடியாது. நான் வெயிட் பண்ணவும் கூட மாட்டேன். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிக்க போகிறேன் நான். என் கைக்கு நல்லா வாட்டமாக இருக்க, அப்படியே பலர்னு அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பேசினா. போகிறேன் இவ்வளோ புருஷனை கை நீட்டுவாளா? அடியா இங்கே பாரு, நான் இதே பேர் நான் இப்போ கோவத்தில் இருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் முடியாது. நீ போ முதல்ல இங்கேருந்து. வந்துட்டா நல்லா பள்ளி மாரி ஓட்டிக்கு நிப்ப. நான் உன்னை கொஞ்சம் சொல்லி கேட்கலையே. எனக்கு தோணுது, பின்ன இவ்வளோ அழகாக பக்கத்தில் நின்றுக்கிறா, கொஞ்சம் தோணுதே. ஆனாலும் கோவம் வருது. போக மாட்டேன். போக மாட்டியா நீ? சரி விடு. டே என்னதான் கொஞ்சிட்டல, உனக்கு தான் கோவம் போயிடுச்சுல. வாடா போய் நந்திரிக்கிட்டு பேசலாம் வாடா. நினச்சேன்டி நீ இதைத்தான் சொல்லி வேண்டியா. ஆனால் நீ இருக்கிறியா சரியான ஃப்ராடி நீ. ஐயோ எனக்கு உண்மையிலே கோவம் போயிட்டா. சரி வா, போய் பேசி தொலைகிறேன் அதுக்கிட்ட. வா என் செல்ல குட்டிடா நீ. இப்படி தாண்டி ஏமாத்துறீங்க எல்லாம் பொண்டாட்டியும் புருஷனை. வா போவோம். இப்போ எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லப்பா, லைட்டாக பெயின் இருக்கு, அவ்வளோதான். சந்தோஷ், சொல்லுங்கம்மா.
நீ ஓகே தானேப்பா? அதான் சொன்னேனேம்மா, லைட்டாக பெயின் இருக்கு. சந்தோஷ், நான் அதை பற்றி கேட்கலப்பா. உனக்கு சந்தோஷ், நான் டைரெக்டாகவே கேட்குறேன். நந்தினி மேலே எதுவும் கோவம்லாம் இல்லையே உனக்கு? கோவமா? நான் எதுக்குமா அவன் மேலே கோவப்பட போகிறேன்? அதுக்கு எனக்கு எதனா உரிமை இருக்கா என்ன? சந்தோஷ், ஏன்டா இப்படி பேசுகிற? நான்லாம் ஒன்றும் தப்பாக சொல்லலைம்மா. உரிமை இருக்க உங்கள் மேலே தானே கோவப்பட முடியும். லவ் பண்ணுறப்ப அவளை லவ் பண்ணுறேனேங்கிற உரிமையில் கோவப்பட்டிருக்கேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் கட்டிக்க போகிற பொண்ணு என் பொண்டாட்டி ஆக போகிறா, என் பொண்டாட்டினே நினச்சி கோவப்பட்டேன். இப்போ தான் எனக்கு எது உரிமையும் இல்லையே, நான் எதை வச்சு கோவப்படுறது? சந்தோஷ், பி ப்ராக்டிக்கல். அவள் உன்னை பிடிக்காம இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லலை, உனக்கு எதனா ஆயிருமோங்கிற பயத்தில் கல்யாணத்தை வேணான்னு சொல்லியிருக்கா. அதுவும் இப்போதைக்கு அதை புரிஞ்சுக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாப்பா, பரிகாரம் செஞ்சால் எல்லாம் சரியாயிரும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருல. அதுவும் இல்லாமல் நம்ம செகண்ட் ஒப்பீனியனும் கேட்குறது நல்லது. வேற ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவோம், சரியா? எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஐயோம்மா, தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. இந்த ஜோசியம் ஜாதகம்னு கொஞ்சம் நல்லா அதை பற்றி கேட்டு கேட்டு என் மண்டையெல்லாம் ரொம்ப டார்ச்சர் ஆகி போய் கிடக்குதும்மா. மறுபடியும் என்கிட்ட அதை பற்றியெல்லாம் பேசாதீங்கம்மா. எனக்கு கல்யாணமே வேணாம்மா, ப்ளீஸ்மா விட்டுருங்க என்ன. ஏய், என்னடா இப்படி சொல்கிற? உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது தாண்டா எங்கள் எல்லாரோட பெரிய கனவே. அது கனவாகவே இருந்துட்டு போட்டோம்மா, விட்டுருங்க. என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் முடியாது. என்னால் முடியாது, விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்க. சரி, இப்போ என்ன, இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்ல, எல்லோரும் கிளம்பிட்டாங்களா? எல்லாம் ரெடியானதும் கிளம்பலாம். சரிம்மா. அப்புறம் எப்படி, ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோமா, இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கணுமா? எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கணும்னா எல்லாருமே போய் ஆகணும். புஷ்பா ஃபேமிலி இன்னும் ஊரில் தான் இருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் தான் எடுக்கணும் இன்னைக்கு. சரிங்கப்பா, அப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சந்தோஷ், ரொம்ப விரக்தியில் பேசுகிற மாதிரி இருக்குப்பா நீ பேசுகிறதெல்லாம். நான் விரக்தியில எல்லாம் பேசலம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன், அவ்வளோதான். சந்தோஷ், நீ ரொம்ப தெளிவான பையன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்பா சொல்கிறேன், கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக யோசிச்சு பாரு, சரியா? உனக்கு சில விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாருக்கும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும், புரியுதா? உதாரணத்துக்கு உங்கள் அம்மாவையும் உங்கள் அத்தையும் கூட எடுத்துக்க. அவங்க 2 பேருமே கூட சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசினாங்க, புரியுதா? ஸோ அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், சரியா? அவள் சைடில் இருந்து பார்க்கும்போது அது ரொம்பவே நியாயமாக இருக்குது. நீ அதை புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு புரியாமலாம் இல்லைப்பா, ஆனால் கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு விஷயத்துலையும் என்னை விட்டு கொடுக்குறதெல்லாம் நல்லாவே இல்லைப்பா. ஆரம்பத்துலேருந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தா, இப்போ எனக்காகவே என்னை விட்டு கொடுத்துட்டா. எதுவாக இருந்தாலும் சரிடா, எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரண காரியம் இருக்கும். ஒரு ஆழமான அன்பு இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். நந்தினிக்கு உன் மேலே அது நிறையவே இருக்குது, அது உனக்கும் நல்லா தெரியும், சரியா? தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது, ஃப்ரீயாக இரு. சரிங்கப்பா. சரிடா கண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுறோம். சரிங்கப்பா. உன் கல்யாணம் தனியாக நடக்கணும்னு தான் நீ நிறைய ஆசைப்பட்டல. இப்போ பாரு, கடவுள் உனக்கு அதையே பண்ணி கொடுக்குறாரு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. மயிறு நடந்திருக்கு, மூஞ்ச பாரு, அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுனுக்குதுன்னு. என்னடா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ நான் வந்திருக்கேன். வெக்கமே இல்லாமல் வந்து பேசுறியேன்னு சொல்லாமல் சொல்கிறல்ல. நான் என்ன அப்படியாடா சொன்னேன்? என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் நேற்று, இப்போ வந்திருக்க, அதான் கேட்டேன். தெரியாமல் வந்துட்டம்மா, சும்மா அதையே சொல்லி சொல்லி காமிக்காதானே. விடுடா ராகுல், அவ பாவண்டா. அவ பாரு எப்படி இருக்கிறான்னு. அவகிட்ட போய் இந்த நேரத்தில் சண்டை போடுற. இங்கே பாரு, நீ மட்டும் வாயை திறக்காத என்ன. இது எல்லாத்துக்கும் புள்ளியா சொல்லி போட்டதே நீ தான். உன்னை நான் தனியாக கவனிச்சுக்கிறேன், நீ மூடி நிறு கொஞ்ச நேரம். சும்மாலாம் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நீ வேணா பாரு, மணிமேகலை யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரம் மூடி நிறு. ஏய், நீ நடி ரெடி ஆகி உட்காந்து இருக்கிற, நான் எங்கள் கூட கடைக்கு வர போறியா? நான் எங்கேயும் வர போகிறதில்ல. ஏன்டி இப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், இப்போ வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? அவள் கல்யாணத்தையே வேணான்ட்டா, நீ நான் ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி பெருசாக பேசினுக்கிற. அதுக்கு இல்லடா ராகுல், என் கல்யாண புடவையை நந்தினி செலக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நீயே எனக்கு கல்யாண புடவையை செலக்ட் பண்ணி கொடு நந்தினி. இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனில் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுரி. எப்படியும் காயத்ரி உன் கூட வருவாள், அவளை செலக்ட் பண்ணி தர சொல்லு, ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி கொடுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, இருந்தாலும் நீ செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என் கல்யாண புடவையை நீயே செலக்ட் பண்ணி கொடு, எனக்கு ஆயுசு முழுக்க அது ஞாபகார்த்தமாக இருக்கும்ல. அப்பா அப்படியே நல்ல மாரி பேசுது போயிருது. ராகுலே சும்மா இரு ராகுலே. மணி சாரி மணி, என்னால் முடியாது. நீ காயத்ரி வச்சு செலக்ட் பண்ணிக்க, சரியா? நான் ஊருக்கு கிளம்புறேன், நீங்கள் எல்லாம் கிளம்புனதும் நானும் போயிடுவேன். ஊருக்கு போறியா? ஏண்டி அத்தை மாமா உங்க அண்ணன் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க, நீ ஊருக்கு போய் என்ன பண்ண போற? ஊருக்கு போயிட்டு அக்கா வீட்டில் இருக்க போகிறேன். ஏன் எனக்கு அங்கே தங்குறதுக்கு வீடா இல்லை? இல்லை என் அக்கா தான் என்ன வீட்டில் சேர்க்காம போயிடுமா? நியாயப்படி உன்னெல்லாம் வீட்டிலே சேர்க்க கூடாது தான். ஏன்னா ஊரறிய பத்திரிக்கை ஆச்சு கல்யாணத்தை வச்சிருக்கிறோம், இந்த நேரமாக பார்த்து கல்யாணத்தை நிறுத்திருக்கல, உன்னையெல்லாம் வீட்டை விட்டு அச்சு வரணும். என்ன பண்ணுறது? சரி, உன் இஷ்டமாக என்ன பண்ணுறியோ பண்ணு.
ராகுலே, யார் ராகுலே இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? வந்துட்டாப்பா. நான் எப்போ மோசமாக பேசுகிறேனோ அப்போ கரெக்டாக என்ட்ரி கொடுப்பா என் பொண்டாட்டி. சே, எரும மாடு, சும்மா இரு. நந்தினி, நீ ஊருக்கெல்லாம் போத்த வேலைடி. ஆமா நந்தினி, இங்கே இரு. நீ ட்ரெஸ் எடுக்க வரலன்னா கூட பரவாயில்ல, இங்கே இரு. என் கல்யாண சாரியெல்லாம் நீ பாப்பல்ல, இங்கே இரு. ஐயோ, இது சரியான விசித்திர ஜென்மமாக இருக்குதுப்பா. என் கல்யாண புடவையை பாரு, என் கல்யாண புடவையை வந்து எடுத்துக்கூடுன்னு எப்போ பாரு இதை பற்றி மட்டுமே யோசிச்சு பேசினுக்குது. ஏன்டி இவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் சனியனா இருக்கு நீ? நான்லாம் ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. நீ பாரு, கூடிய சீக்கிரத்தில் நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். என்ன இது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுது. அவன் கிடக்குறான், விடுமணி. நீ நல்லபடியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, சரியா? உன் சாரியை பார்த்து பார்த்து எடு. அதுவும் இல்லாமல் சாரி எடுத்துகிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. நான் ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன், சரியா? நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னால் இங்கே இருக்க முடியாது. நந்தினி, ஊருக்கு கிளம்புறேன்னா எப்படி கிளம்புவ? மாமா, அத்தை, அண்ணன் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. நீ மட்டும் எப்படி தனியாக போவ? அதானே, இங்கே இருந்துட்டு சாயங்காலமா போடி. எப்படியும் சாயங்காலம் எல்லாரும் கிளம்பிடுவாங்கல்ல, அவங்க கூடயே போ. என்னாலலாம் அவங்க கூட போக முடியாதுடி. அவங்க யாரும் என்கிட்ட சரியாக பேசுறதில்ல. அண்ணன் என்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் அம்மாவும் அப்பாவும் சுத்தம். அம்மா என்னை சும்மாவே திட்டும். கல்யாணத்தை நிறுத்திட்டேங்கிறதுனால பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. அப்புறம் அப்பா, அவர் புதுசாக பண்ணுறாரு, என்கிட்ட கோவப்படுறாரு. நேற்று என்னை போட்டு அடிச்சிட்டாரு. என்கிட்ட இதோட சுத்தமாக பேசாதேன்ட்டார். என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குது. இன்னொரு பக்கம் உன் அண்ணன், என்னால் அவரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. என்னால் இங்கே இருக்க முடியாதுரி. அவ்வளோதான், எப்படா பொழுது வெடியும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன், சரியா? சரி நந்தினி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணு. ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன்டி, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன், சரியா? நீ அதை மட்டும் நம்பு, என்ன நம்பு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ. நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நீ பாரு. எதை சரி பண்ணுவேன்னு சொல்கிறேன்? எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்டி. வீட்டில் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். உனக்கும் என் அண்ணனுக்கும் கூட சீக்கிரமாகவே நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். எல்லாரும் உங்ககிட்ட பழையபடி பேசுகிற மாதிரி நான் பண்ணிடுவேன். என்னடி குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணனுக்கும் எனக்கும் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டார். அதுவும் இல்லாமல் எனக்கு தான் மாங்கல்ய தோஷம் இருக்கே. எப்படி இருந்தாலும் பரிகாரம் பண்ணாதான் அது சரியாகும்னு ஜோசியர் சொல்லியிருக்காராம். உன் அண்ணன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் கல்யாணத்தை பற்றி எல்லாம் யோசிச்சு பார்க்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த லூசுக்கும் அப்படி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கல்யாணமும் சீக்கிரமாக நடக்கும். நீ வேணா பாரு. இங்கே பாரு, ஒரே மாசத்துல உனக்கு அண்ணனுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன். டே ராகுல, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காயத்ரி, இங்கே பாரு அவளை எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. அதுவும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கா பாரு. அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாம். இங்கே பாரு நந்தினியே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். என்னை நம்பு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன். என்னால் மட்டும்தான் அது முடியும். நான் சரி பண்ணி காட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படி நான் மட்டும் சரி பண்ணல, என் பேர் மணிமேகலை இல்லை. சரி, நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். நடக்கும்டி, நடக்கும். நான் சொன்ன நம்பு. இங்கே பாரு நந்தினியே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட நந்தினி. நான் உன்னை இதுக்கு மேலே கஷ்டப்பட விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நந்தினி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நீ வேணா பாரு. நான் சொல்கிறேன்ல, நம்பு நீ. நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நடத்தி காட்டுவேன் நான். என்ன குட்டி சாத்தா இப்படி பேசுது? இல்லையே, என்னமோ தப்பா இருக்கே. கண்டுபிடிச்சே தீரணும்.